ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த மாதிரியான வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலையை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம முழுசாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22/12/2020 அன்னைக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜ் தான் வந்துட்டு தருமபுரி மாவட்டத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அனுப்பியிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தி. அதாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலேருந்து சமையலர் மற்றும் துப்புரவாளர் பணிக்கான விண்ணப்பத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொத்தமாக ஒரு 47 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா 32 வேக்கன்சிஸ் சமையலர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய விடுதிக்கு சமையல் வேலைக்காக ஒரு 32 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் துப்புரவாளர் பணிக்கு வந்துட்டு ஒரு 14 வேக்கன்சியும், அதுவே வந்துட்டு துப்புரவாளரில் காலமுறை அதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 47 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே இல்லை. உங்களுக்கு ஜென்ரலாக வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அதாவது நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனும் நீங்கள் என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 18 வயசு ஆகிருக்கணும். உங்களுக்கு அதிகபட்சமாக 35 வயசுக்கு ஆகிருக்கணும். ஸோ இதில் எந்த ஒரு வயது வரம்புமே கிடையாது. இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட். முக்கியமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு தருமபுரியில் வந்து குடியிருக்காராக இருக்கணும். அதாவது உங்களோட ரெசிடென்ஸ் வந்து தருமபுரியாக இருந்திருக்கணும். ஸோ வெளி மாவட்டத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட மாட்டாது. கடைசியாக இந்த வேலைக்கான எல்லா தகுதி இருக்கிறவங்க நீங்கள் போயிட்டு தருமபுரி மாவட்டத்தோட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் அவங்க கொடுக்குற அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அதை போய் அதே ஆஃபீஸில் நீங்கள் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷனில் இருக்க மாதிரியே நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த வேலைக்கான கடைசி சப்மிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசி நாள் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்போ கடைசியாக கொடுக்கணும் அப்படின்னா 29/12/2020 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் உங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ மறந்துடாதீங்க, 29/12/2020 அன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர், அதாவது தலைவி திருமதி எஸ்பி கார்த்திகா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி வந்துட்டு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் தருமபுரி மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வேலைக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எங்கள் சர்க்கிள் யாருக்காச்சும் தெரிஞ்சவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வேலையை ரெஃபர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட லைக்ஸ் தான் எங்களுக்கு வந்துட்டு இன்னும் பல பல வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு சேனலில் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.